காவேரி யமுனாவையும் ரொம்ப வெறுப்பேத்தி விட்டுறாரு நம்ம பசுபதி. அதனால் பசுபதி இப்படி பண்ணுறதால என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி அம், தவிக்கிறாங்க. யமுனாவும் கதறி அழுறாங்க. அவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நிவினோட அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நிவின் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு யமுனா அழுறாங்க. காவேரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளம்பிடுறாங்க. புரோகிதர் அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி யாரும் கிளம்பாதீங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு நிவினையும் அவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்து பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன செய்யான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாரு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் சொல்லிடுறாங்க. அதனால் பசுபதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. எந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மணவரில் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நிவினுக்கு வேட்டி ஷர்ட்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. வேட்டி ஷர்ட்டு மாற்றிட்டு வந்த நிவின் மணவரில் உட்காராரு. யமுனா உட்காடுறாங்க. இதை பார்த்து காவேரி ஒன்றும் புரியாமல் விஜய் கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நடந்துடுச்சு, எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்கன்றாரு. கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பக்காவாக நடந்துட்டுருக்கு. அடுத்து தாலி எடுத்து கட்ட சொல்கிறாங்க நிவின் கிட்ட. நிவினும் அப்படியே காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. எல்லாமே காவேரி கூட பழக நாட்கள் எல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. நினச்சி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் யமுனா கழுத்தை தாலியை கட்டுறாரு. யமுனா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நிவின் யமுனாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதனால் யமுனா மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு நிவினோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி, விஜய் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாரு. நிவின் பார்த்து முறைக்கிறாரு. அடுத்து காவேரியை பார்த்துட்டு நிவின் அப்படியே பார்த்து கண் கலங்குறாரு. சரி, ஓகே, எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க இறங்குறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டில் யமுனா போய் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. எல்லாருக்கிட்ட போய் சாரி கேட்குறேன், மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படி கல்யாணம் பண்ணுவேன், உனக்குன்னா அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழக்கம் போல் சமைய திட்டுறாங்க. கதிரி கதிரி அழறாங்க. நம்ம சாரதா அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க மாமியார் பாட்டி எல்லாருமே என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் சொல்லிட்டு விஜய் சமைய திட்டி விடுறாங்க. அந்த டைமில் காவேரி தலையிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் இருந்ததால் தான் இப்போ யமுனாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைய, கங்கா அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ப்ளீஸ்மா ஏற்றுக்குமா, பாவமா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க காவேரி. உடனே எல்லாருமே வற்புறுத்ததால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சாரதா. அடுத்து சாரதா ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லோரும் நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, யமுனா பாவமா யாரே சொன்னது யமுனா பாவம்னு சொல்லிட்டு, அவளுக்கு அம்மா தேவையில்லை, தங்கச்சி தேவையில்லை, அக்காங்க 2 பேருமே தேவை கிடையாது, ஏன் இந்த குடும்பமே தேவை கிடையாது, அன்பா பழகிற பாட்டியும் தேவை கிடையாது, யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே இந்த முடிவு எடுத்தா. யாருமே தேவையில்லை, இந்த உலகத்தை விட்டு நான் போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருக்கா. அம்மா காவேரி அக்கா கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, காவேரி கல்யாணம் பண்ணிக்கினா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிப்பியா, அவள் யாரும் வேணான்னு முடிவு எடுக்கிற, இப்போ வரைக்கும் நம்ம குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்கா. ஆனால் நீ யாருமே தேவையில்லை, இவன் ஒருத்தன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த உலகத்தை விட்டு போக பார்த்த. அப்போ நாங்களாம் உனக்கு முக்கியம் இல்லை, பெத்த தாய் உனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா போய் சேரும்போதே நானும் போய் சேர்ந்துருக்கணும்டி, ஆனால் இந்த உயிரை ஏன் காப்பாற்றி வச்சுருக்கேன், உங்கள் எல்லாருக்காக தான்டி, ஆனால் அது கூட தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கல்ல, விடு யமுனா, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாது, எப்போ நாங்கள்லாம் தேவையில்லை, இவன் தான் உனக்கு உயிருக்கு உயிரார் அப்படின்னு யோசனை பண்ணியோ அப்போவே நாங்கள்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் யமுனா உனக்கு, அதனால் நாங்கள் யாரும் உனக்கு தேவையில்லை, உன் வாழ்க்கையை உனக்கு பார்த்துக்க நல்லா தெரியும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போனதால தான் மாப்பிள்ளையும் காவேரியும் சேர்ந்து இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஏதோ ஒரே ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, நிவினோட அம்மா அப்பா என்னை கேள்வி கேட்குறதோ இல்லை என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நல்லது. மற்றபடியெல்லாம் உன்னை ஏற்றுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு யாருமே முக்கியம் இல்லை, அந்த நிவின் தான் முக்கியம் தானே என்னை இவ்வளோ தூரம் முடிவெடுத்து போனேன். அப்படியே போயிடு. இதுக்கப்புறம் இந்த வீடு வேணும், குடும்பம் வேணும், இல்லை நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட தலை வச்சு படுத்துறாத, உன் மூஞ்சில் முடிக்கிறதே பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா செமைய டென்ஷன் ஆயிடுச்சா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அவ்வளோ கேட்டேன், அவ்வளோ என்கிட்ட பேசினேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டே காவேரி, நீ கூட இப்படி பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல, நான் என்னக்கா பண்ணுறது, இந்த மாதிரி அவள் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலக்கா, அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ நாள் நல்லா எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றிருக்கீங்கல்ல எங்களை, நான் அவ்வளோ ஃபோன் பண்ணேன், அப்போ கூட நீ சொல்லலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா என்னை மன்னிச்சிடுக்கா, நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், ஆனால் இந்த யமுனாவை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி விடுங்க, அவங்க கோவமாக இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம விஜய். இது முடியுது.